வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா KFC BBL ஓட 5வது மேட்ச் ஹோபர்ட் ஹரிகேன்ஸும் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த சீசன்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் அண்ட் தென் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிட்னி சிக்ஸர்ஸ் அகைன்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அங்க ஒரு தோல்வி தான் அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு தோல்வியில இருந்து வரக்கூடிய டீம் தான் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ். அவங்களோட தோல்வி கண்டினியூ ஆக போகுதா இல்ல ஒரு வெற்றி பயணம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 19th டிசம்பர் மதியம் 1:45க்கு சைமன் ஸ்டேடியம் ஜீலாங்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டெய்லி எந்த மாதிரிலாம் ரிஸ்கா டீமை பிக் பண்ணலாம் அண்ட் தென் ஃபேண்டசி பத்தின அனலைசஸ் அண்ட் தென் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜீலாங்கில் தான் மேட்ச் நடக்க போகுது சிமன் ஸ்டேடியமில். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது பவுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான ட்ராக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. பிச்சு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதன் காரணத்தினால பேட்டர்ஸ் இங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இனிஷியலி பாத்தீங்கன்னா நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்டர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. ஆனா பிச்சு யூஸ் பண்ண இட்ஸ் டோட்டலி பவுலர்ஸுக்கு ரொம்ப சாதகமான பிச்சுன்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூல ஓவராலா 9 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 3 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 6 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. இந்த வென்யூல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது பெர்த் ஸ்காச்சர்ஸ் 196 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட்னு வரும்போது மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 105 ரன்னுக்கு ஆல் அவுட்டா பறி கொடுத்துறாங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 120ல இருந்து 140 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா சேஸ் பண்ற டீம் வின் பண்ணிடுவாங்க. 160+ அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 99% வரைக்கும் இருக்கு. இப்போ ஹெட்னு வரும்போது ஓவராலா 19 மேட்சஸ், அதுல ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் 11, மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 8 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்னு வரும்போது ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் ஃபேண்டாஃபிட் ஆப். ஒரு புதிய ஆப்போட உங்களை இப்போ பார்க்க வந்திருக்கேன். ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். நீங்கள் யூஸ் பண்ணுற மற்ற ஆப்ஸுக்கும் ஃபேண்டாஃபிட்டுக்கும் ஸ்மால் லீக்ல என்ட்ரி ஃபீஸில் கம்பேரிசன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மி, காம்படிஷனும் ரொம்ப கம்மி, எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. அமௌண்ட் ஆட் பண்ணும் போதும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, வித்ட்ராவல் பண்ணும் போதும் எந்த ஒரு டேக்ஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. தெளிவாக யோசிச்சுக்கோங்க. அது இல்லாமல் இங்கே 0 கமிஷன் அப்படிங்கிற கான்டெஸ்ட் இருக்கு. அதாவது ஒரு 25 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 10×25 250. அந்த 250 ரூபாயுமே உங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரான ஆப். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் லீக்குக்கு ஒவ்வொரு மேட்சுக்குமே 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30ல இருந்து ஒரு 40 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கும் ஃபேண்டாஃபிட்டுக்கும் என்ன மாதிரிலாம் வேரியேஷன் இருக்கு, எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே ரெகுலரா ஃபேண்டாஃபிட்ல தான் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. காம்படிஷன் கம்மி, ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கலாம், GST இல்ல, TDS இல்ல. தெளிவா யோசிச்சுக்கோங்க. ஃப்ரீ கிவ் அவேல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை. ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் ஆன் பார்த்துருவோம். மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ப்ரவுன், ஜேக் ஃப்ரெஷர் மெக்குக் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3 டிம் சைஃபர்ட், விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல லாரி ஈவன்ஸ், மெக்கன்சி ஹார்வி, வில் சதர்லாண்ட், ஹாசன் கான், ஃபெர்குசன் ஓர்னைல், டாம் ரோகர்ஸ், ஆடம் ஜாப்பா, கெயின் ரிச்சார்ட்சன். இதான் மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட
ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வராங்க அப்படின்னா ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷன். இப்போ கீழே இருக்க 5 பிரைமரி பவுலிங் ஆப்ஷன் அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன் வில் சதர்லாண்ட் ஓவராலா 6 பிரைமரி பவுலிங் ஆப்ஷனோட தான் வராங்க மெல்போர்ன் ரெனிகேட்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பார்ட் 4 ஓவரும், வில் சதர்லாண்ட் 3 ஓவரும், கெயின் ரிச்சர்ட்சன் 3 ஓவர், டாம் ரோகர்ட்ஸ் 3 ஓவர், ஃபெர்குசன் நெயில் 3 ஓவர், ஹாசன் கான் 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே ஹோபர்ட் ஹரிக்கேன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா கேலப் ஜவலும் மேக் ரைட் இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அட் நம்பர் பென் மெக்டர்மட் வராரு, அண்ட் தென் மேத்யூ ஷாட் அட் நம்பர் 4ல வருவாரு, அண்ட் தென் டிம் டேவிட், அதுக்கப்புறம் தான் மிச்சல் ஓவன் பேட்டிங்ல வருவாரு, அண்ட் தென் கிறிஸ் ஜோர்டன், நாதன் எல்லிஸ், பில்லி ஸ்டான்லக், ரயல் மெரிடித், பீட்டர் ஹான்சோக். இதுதான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வராங்க அப்படின்னா ஓவராலா இவங்களும் 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. கீழே இருக்க 5 பிரைமரி பவுலிங் ஆப்ஷன், 6th பவுலிங் ஆப்ஷன்ல ஓவன் இருக்காரு. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா நாதன் எல்லிஸும் கிறிஸ் ஜோர்டன் 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் மெரிடித்தும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்டான்லா கிட்ட இருந்து ஒரு 3 ஓவரும், அண்ட் தென் பீட்டர் ஹேன்லாக் இருந்து 3 ஓவரும், பேலன்ஸ் இருக்க 2 ஓவரை மிச்சல் ஓவன் போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்ல 10 டீம் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 95% இவங்க ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வில் சதர்லாண்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. இது இல்லாமல் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனே இவர் தான். ஸோ கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து 1 விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 20 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கிறிஸ் ஜோர்டன் இருந்து 1லேருந்து 2 விக்கெட்டும், அண்ட் தென் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா ஒரு 10 ரன் வரைக்கும் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நாதன் எல்லிஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டிம் சைஃபர்ட் விக்கெட் கீப்பர் பிளஸ் இவர் பேட்ல இருந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 ரன் எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. இதில் ஜாக் ஃப்ராசர் மெக்கோர்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 20+ ரன் அடிச்சிருந்தாரு. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 30+ ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு 70% டீம்ல ஜாக் ஃப்ராசர் மெக்கோர்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல இவரை தவிர்த்து நான் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரௌனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயல் மெரிடித் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹாசன் கான் டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், பேட்டிங்ல ஒரு 10 ரன்னும், பவுல்ல 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 70% டீம்ல கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மேத்யூ வேட் விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா கூட விக்கெட்டை பெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் கெயின் ரிச்சர்ட்சன் அண்ட் தென் டாம் ரோகர்ட்ஸ் இவங்க 2 பேர்த்திட்ட இருந்துமே 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பென் மெக்டர்மட் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்தாலும் பேட்டிங் மட்டும் தான் பண்ண போறாரு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 20லேருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஆடம் ஜாம்பர் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே ஆடம் ஜாம்பாவை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு 14லேருந்து 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா குயிக்கா ஒரு 20லேருந்து 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. இது இல்லாமல் ஃபீல்டிங்ல 1லேருந்து 2 கேட்ச் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி டிம் டேவிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்.
அதுவே சேஸ் பண்ண போறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னா நீங்க மிச்சல் ஓவனுக்கு கூட ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், ஒரு 2 ஓவர் போல் பண்ணுவாரு, எல்லாமே மிடில் ஆர்டர்ல வரனால கொஞ்சம் இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் மிச்சல் ஓவனை ட்ரை பண்ணுங்க. அதை சேஃபா போடணும் டிம் டேவிட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா எம் ரைட்டை நீங்க பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஒரு 20ல இருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேசிங்னு வரும்போது ஜாஸ் ப்ரவுன் லிட்டில் பிட் எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு 20ல இருந்து இவர்கிட்ட இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ணும்போது ஆடம் ஜாம்பாக்கும் டிம் டேவிட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல டிம் டேவிட்டோட நான் இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஓவனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் ரெனிகேட்ஸ் பண்றாங்க அப்படின்னா ரைட்டுக்கும் ஜாஸ் ப்ரவுனுக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபா நீங்க போகணும் அப்படின்னா வில் சதர்லண்ட், கிறிஸ் ஜோர்டன், டிம் சைஃபர் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வில் சதர்லாண்ட கேப்டனாகவும் கிறிஸ் ஜோர்டனா வைஸ் கேப்டனா தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்ல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஆடம் ஜாம்பா, ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக், நாதன் எல்லிஸ் இவங்க எல்லாத்தையும் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ கேப்டன் ஆப்ஷன்லயோ ரிஸ்கா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கூட மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஃபேண்டாஃபிட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல ரெகுலரா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹை ப்ராஃபிட்டும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா காம்படிஷனும் கம்மி, எந்த ஒரு ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, கிவ் அவே இருக்கு. இது எல்லாமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மறக்காம. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.